வைத்திருப்பார். பக்தர்களின் மனக்குறையை தீர்ப்பவர், பகைவர்களை வெல்ல வல்லமை வழங்குபவர். ஐந்தாம் அவர் மகாமுனி, சக்தி பெற்றவர் என்பதால் மகாமுனி என்று அழைக்கப்படுகிறார். இப்போது கடங்களை சிரசில் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பல புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தம் இந்த கலசங்களில் கடங்களில் நிரப்பப்பட்டிருக்கிறது. கடந்த பல நாட்களாக அவற்றில் பூஜைகள் செய்யப்பட்டன. அதற்காக ஆலய மேலாளர் Raj will make its way into the temple and up the Rajagopuram, the main entrance tower of the temple, and also the various stupas, the vimanas, where the different deity sanctums are. மொத்தம் 96 கடங்கள் பூஜை செய்யப்பட்டிருக்கின்றன. இதர கடங்கள் அனைத்தும் ஆலயத்திற்குள் கொண்டு சென்று தர்ம முனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ 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 தர்ம தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கம் தெளிவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஜெய தர்மமுனீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. சகலவாத்தியம். ஓம் அசைத்து விட்டார். மேலாண்மை குழு தலைவர் திரு வேலப்பன் பச்சை கொடி அசைக்க திருக்குறள் நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. This is the moment we have been waiting for, devotees. திருக்குறள் நன்னீராட்டு விழா நடக்கிறது. இப்பொழுது புனித நீர் கோபுர கலசங்களின் மேல் ஊற்றப்படுகிறது. The holy water is being poured over. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ தர்மமுனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய 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 நமக. ராஜகோபுரத்திற்கும் இதர விமானங்களுக்கும் இப்போது மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இப்போது அந்த கலசங்களுக்கு பூஜைகள் செய்விக்கப்படுகின்றன. சற்று நேரத்தில் மகா தீபம் காண்பிக்கப்படும். ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ தன்னோ தர்ம முனீஸ்வர பிரச்சோதயா. And now the Mahadevam was being shown to all the kalasam, and now the priests and entourage will make their way down to the sanctums where they will conduct the abhishekam for all deities. இப்போது சிவாச்சாரியார்கள் ராஜகோபுரத்திலிருந்து இறங்கி வருவார்கள். வந்து சன்னதிகளில் இருக்கக்கூடிய பிரதான மூர்த்திகளுக்கு இப்போது மகா அபிஷேகம் நடைபெறும். மகா அபிஷேகத்தை தொடர்ந்து அலங்காரம் நடைபெற்று மகா தீபம் காண்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் விழாக்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுவது உண்டு. இன்று அது இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கிறது.